கற்பகமே உடையல்வி துணையாரம்மா நீயே கதிகளும் போற்றும் எனக்கம்மா அம்மா கற்பகமே உடையல்வி துணையாரம்மா அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருத்திரம் உடையவளே அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருத்திரம் உடையவளே அடர்த்த வாழ்வுதலை அன்பர்க்கு அளிப்பவளே கற்பகமே உடையல்வி துணையாரம்மா நீயே அதிகன போற்றும் எனக்கு அன்பாரம்மா அம்மா கற்பகமே உடையல்வி துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிமையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிமையிலே அலைபடி வாழ்த்திகளும் நெஞ்சில் கோவிலிலே சிலைபடி வாய் நின்று உலகெலும் தாப்பவனே வாயிருந்து உலகெலும் காப்பவனே செம்பவன மேனி வண்ணன் மகிழும் உமையவனே கசகமே உடையல்வி துணையாரம்மா நீயே அதிகனம் போற்றும் எனக்கு அன்பாரம்மா அம்மா கசகமே உடையல்வி துணையாரம்மா அம்மா சொல் பொருள் யாப்பாணி என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து என்னிலும் மேலாய் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வேலனாக வந்ததும் நானே ஒரு வேலனாக உருமாறி வந்திருப்பதும் நானே எனது குருநாதரின் பயிற்சியாலும் எனது முயற்சியாலும் உங்களின் பேராதரவோடு நல்லாசி பெற வருகை தந்துள்ளேன். வருக வருக நல்லாசி தருக. இதுதான் நாரதர் கூறிய திணைவனம் போல் தெரிகிறது. இங்கு நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது அன்னை தமிழே அழகின் ஒளியே என்னை ஈன்ற தாயே மண்ணின் மலையே மலையின் ஊற்றே பெண்ணின் பெருமை பேசும் திருநாடே மும்மலை சூழ்ந்த திரிகோண மலையே முப்பெரும் முத்தமிழ் தித்திக்கும் முதுபெரும் நகரே உன்னை வணங்கி உறவை தொழுகிறேன் என்னை வாழ்த்து இனியவரம் தாராய். தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயத்தை கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி வளர்தென்றல் தாலாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆறு தாண்டா காவிரி வேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகால பேர் வாழும் கல்லறையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தந்தை வளநாட்டை தாயாகி காப்பவளா செல்லும் இடமெல்லாம் சீர்நிறுத்தி தேர்நிறுத்தி கல்லும் கனியுமா கருணையாய் எல்லோர்க்கும் எங்கள் வாயே இதயக்கணி தெய்வதான மக்கள் என்றும் எங்கள் இதயக்கணி எங்கள் இதயக்கணி இருக்கோடு நாடு முன்னேற எந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்கள் என்று நல்ல
நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லாகி இருக்கோம் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சென்று பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அறிஞர் சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடும் ஏழை வளர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம். நாம் பாடுபட்டு எல்லோரும் பாடுபட்டு நாமெல்லாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடும் ஏழை வளர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம். பேராதையாய வந்த துன்பம் சுயநலத்தில் இல்லை, சுயநலமே இருக்கும் என்கிற அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருவை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்கள் நல்லாகி இருக்கோம் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயன்பட வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வாழும் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்கள் நல்லாகி இருக்கோம் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாடி, நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாடி. நீங்கள் நல்லாகி இருக்கோம் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. இத்தனை எழுச்சிமிக்கு திரைமணத்தில் வள்ளி ஆலோலம் பாடி பறவைகள் விரட்டுகிறாள் என்று நாரதர் கூறினார். இங்கு பார்த்தால் வள்ளியோ வேறு குள்ளியோ இருப்பதாக தெரியவில்லை. சற்று தாமதித்து பார்ப்போம். அடடா, ஆஹா, என்ன இனிமையான கானம்! இவள் ஆலோலம் ஆலோலம் என்று பாடும் இந்த உயிருள்ள தங்க சிலையை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. இவள் சாரீரமே இப்படி இருக்கு என்றால் இவள் சரீரம் எப்படி இருக்கும்? இவளை உடனே காண வேண்டும். அவள் என்றே மனோ தேடுதே, அவளால் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டரும் கண்களே பாடிவா.
பாடிவா முத்தாடும் பார்வில் முகம் பார்க்க முத்தாடும் மார்பில் முகம் பார்க்க என் ஆசையின் ஓசையை கேளடி கொள்ளுதோ என் ஆசையின் ஓசையை கேளடி கொள்ளுதோ கைவரை ஓசையில் வைவிரி ஆசையும் காணவும் அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா செந்தேரிலாடி பணிபுரிகின்ற தேரிலாடி என் மகனி என்று நான் தேடினேன் உன்னை கைவளையில் ஓசையில் வைவிரி ஆசையும் காணவும் அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா அவள் என்றே முக்கடியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து அதை முப்பாலிலே கலந்தால் எப்படி தித்திக்குமோ அப்படி அல்லவா இவள் குரல் வளம் அமைந்திருக்கிறது. இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த மூன்று தமிழுமே இந்த தமிழ் மகளிடமே தோன்றியதாகத்தான் தெரிகிறது. இங்கு சிறப்பாக மைக் செட் அமைத்து இருக்கின்ற எம்.எஸ். விஜய் ஆடியோ நிறுவனத்தார் அவர்களுக்கும் அங்கு பணிபுரியும் அனைத்து ஆபரேட்டர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாம்பின் கால் பாம்பரியும் என்பார்கள். ஏனென்றால் நானும் அதே ஆபரேட்டர் தொழில இருந்து வந்தவன் தான். அதனால மிக சிறப்பா இருக்கு ஆடியோ. நன்றி நன்றி. இங்கு யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மதுரையில் இருந்து வருகை புரிந்துள்ள வைகை யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுதாகர் யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற சுதாகர் அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை கூறுகிறேன். மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தர் வழிவந்த பெண்ணினமோ நீ மூவேந்தர் வழிவந்த பெண்ணினமோ நான்கு குணம் கேட்டதுவோ என்னிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ புரித்ததுவா செங்கதிதான் கீழ் திசையில் அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்ததுவா ஆண்வெளியில் கதிர்
இருந்தனவே தவழ்ந்தது என் மடியில் என் மடியில் மூன்று தொடர்கதையோ அந்த இலக்கியத்தில் விடிந்தால் தான் முடிவுரையோ நான்கு குணம் சேர்ந்ததுவோ என்னிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ குரல் காட்டி வீசும் இந்த அருங்குணத்தே சேலாடும் கண்ணை திரை மீது வைத்து சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து ராகபோக கலவி செய்தார் பாலோடு சேர்ந்த பழமும் தித்திக்கும் பழுதில்லையே அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசு பொன்னால் வார்த்தெடுத்த அழகுள்ள சித்திர பதுமை அன்னமும் வெட்டும் நன்னடை பயிலும் ஆரணங்கு மதிநாடு முகம் கிளிநாடு மொழி இப்பேற்பட்ட பேரழகியை என்னவென்று வர்ணிப்பேன். நேரத்தின் காலம் கருதி போய்வார் 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 போய்வார். அப்புறம் என்ன போகுது என்ன போகுது? எனக்கு சொந்தமான ஜீவன் போதியா? சொந்தமான ஜீவன். ஏயா காலையில ஜீவனை போக்குற? என்னையா ஜீவனை போக்குறது தானே வந்திருக்கேன். என்ன போகுது? எனக்கு சொந்தமான ஜீவன் அழகான மான்குட்டி. மான்குட்டியா? எதுக்குள்ள போயிருக்கு? உங்க திணைப்படத்துக்கு உள்ளதா? இதுக்குள்ள உங்களுக்குள்ளதா? எது? உங்க திணைப்படத்துக்கு உள்ளதாயா? அப்படி சொல்லியா? ஏன் இதுக்குள்ள ஓச்சுனா என்ன? ரெண்டு உள்ளதாயா? ஐயோ சிரிக்காதே, எரிச்சலா இருக்குது. ஆமா, இப்ப மாடு இதுக்குள்ள போயிருக்கு. ஆமா. ஓ, மாடு வச்சாங்களா? பலகட்டியோட மாங்கனி இங்க மாண்டார கட்டிரு நீங்களே. பலகட்டியோட மாங்கனி இங்க மாண்டார கட்டிரு நீங்களே. கிளி கட்டியல கைக்கல கட்டிய. கிளி கட்டியல கைக்கல கட்டிய. கிளி கோகுல கட்டிய. பலகட்டியோட மாங்கனி இங்க மாண்டார கட்டிரு நீங்களே. நீங்களே. ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? இது யாரியா? இதுதான் உங்க தங்கச்சி சின்னதுல பார்த்தது. சின்னதுல பார்த்ததா? கோவில் சின்னதாட்டே இருக்கு. ஏன் சொல்ற? அப்ப நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நீதான் அப்படியே சின்னதா இருக்குன்னா அப்ப நீ என்னதான் பாக்குற? ஐயா சரி, யார பார்க்க வந்திருக்கீங்க? யார தெரியாத முட்டை விட்ட நாய். முட்டை விட்ட நாய். யார பார்க்க வந்திருக்கிற? சொல்லிடுவா. என்னைய பத்தி இல்லையா அனுப்புறா? ஏய் பேசி ஐயோ அது இல்லையா? இல்லையா? ஏய் இந்த சேலையக்க ஒழுங்கா கட்டி கும்பல சேலை எங்கடி? அவரை இஷ்டா கட்டியே அவுத்து திரீங்க. எங்க எடுத்த சேலை? ஏய் யாரியா நீல? போடியா வரானே. காலே ஐயா. என்ன ஐயா ஐயா சண்டியர் மாதிரி பேசிக்கிருக்க? இங்க வா. இத பொம்பளை சண்டியரா? மூக்குல காதுல கழுத்துல ஒரு மஷ்ரூம்ல பொம்பளை ஆகி என்னன்னு தெரியல. என்னடா பேய் முடிச்ச மாதிரி நிக்க ஒரு மாதிரியா? அழகா ஒரு பொண்ணை பார்த்து ஆத்தங்கரையில நான் அவளை போல பார்த்ததில்ல நேற்று வரையில. அடடா 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 ஒரு பொண்ணை பார்த்து ஆத்தங்கரையில அவளை போல பார்த்ததில்ல நேற்று வரையில.
யாரு நாங்களையா சரி இது யாரு? அது என்ன ஆரம்பத்துல என் தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க. வேற யார் உள்ள இருக்கா? ஏன் தங்கச்சி இருக்கியா? வர சொல்லி ஆகணும். செல்லம் தங்கச்சி எங்க ஓ அப்படியா என்னடா சேலை வாங்கல வாத்தியாரு சுடுகாட்டுல எடுத்த சேலை அதனாலதான் புடிச்சிருக்கு அந்த பிள்ளைய. சூறாவளி காத்துக்கு சுத்தி கொண்டு எங்கேயாவது போட்டிருக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த நான் சொல்லிய முடிவு சொல்லிருந்து என்ன பொம்பளை காலை போடுச்சு தங்கச்சி சதிராட்டமா வேறு நாளாக உன்னைத்தான் என்னைத்தான் கண்டு நான் பாடுவேன் போடுவேன் பாடுவேன் பதிவேடுவேன் ரம்பா ரம்பா ரம்பாதா ரம்பா பொண்ணு ரம்பாதா ரம்பா ரம்பா ரம்பாதா ரம்பா பொண்ணு ரம்பாதா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா சதிராட்டம் உனக்காக ஆடி யாருக்கும் தெரியாத புது பாட்டு பாடி அம்மாடி வளைத்தேனே கணக்காக கூடி கோழி சத்தம் கேட்குது அவன் ராசாவே பூங்காக்கு வட்ட போடுது நீராப்பு தண்ணி பட்டது என நீ தேட மாறாப்பு மெல்ல சுட்டது பொன்னாடும் துள்ளி துள்ளி கொண்டாட்டம் போடணும் புன்னாட நெஞ்சில் இன்று காயம் தணரத கண்ணில் சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் என்னைத்தான் கண்ணு நான் பாடுவேன் போடுவேன் பாடுவேன் வருவேன் யாருக்கும் தெரியாது நான் போட்ட முடிச்சு நீ வந்து சுகமாக்கி தர வேணும் முடிச்சு நான் உன்னை காணாமல் நூலாக எழுச்சு இதெல்லாம் கடம் பார்த்து வளை போட்டு வளைச்சு ரங்கோலி சத்தம் கேட்குது அவன் ராசாவே பூங்காக்கு வட்ட போடுது கண்ணால கட்டி வச்சது என நீ தேட மாறாப்பு மெல்ல சுட்டது பொன்மாடம் துள்ளி துள்ளி கொண்டாட்டம் போடாத புன்னாட நெஞ்சில் நின்று காயம் தானாராத கண்ணில் எல்லாம் முடிவதில்லம்மா ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் என்னைத்தான் கண்டு நான் பாடுவேன் வருவேடுவேன் என்னை எதற்காக அழைத்தீர்கள்? சொர்க்கத்துக்கு கிடக்கிறார்கள் பொம்பளை தங்கச்சி என்னன்னு நம்ம இனத்தர் வந்திருக்கிறார். எதுக்காக வந்தார்? மானை தேடி வந்திருக்கார். மானை தேடி வந்திருக்கார். ஆமா. மானை தொலைச்சிட்டாரா? மானை தொலைச்சிட்டாரா? நீ பாத்தியானே? இல்லப்பா என்னன்னு நடக்கு? ஏய் இங்க வாடி. 5 மணி ஆச்சுனா 1500 ரூபாய்க்கு என்ன நடிப்பு நடிக்கிற மானை பாத்தியா? 5 மணி ஆச்சுனா பிடிக்க பார்க்கல. நான் மானை பார்க்க வாங்க போங்க எல்லாரும். போங்க எல்லாம் மொத்தமா போங்க. வடவீங்க கூட காசு கொடுக்க மாட்டாங்க. யாரு என்ன நடக்குதுங்க? நம்ம இருக்கட்டும். வந்தவரை வரவேற்பது நமது கூட மரபில்லை. வாருங்கள் வேடுவர் வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சு நீண்ட பார்வை பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையும் கைகள் விளையாடுத்த விளையாடும் வேடுவை கொடுத்தவரே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம கொடுத்தவரை வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்ல எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரே சொல்லிட்டு வா போவோம்.